என்ன மாமா பள்ளி கிடக்கு மாமா சொன்னேன். வாந்தி எடுக்க முடியல என்னால். தீட்டு ஊசி ஒன்று போடுங்க, எனக்கு முடியலை, வாந்தியை ஒமட்டுது, வயிற்று வலிக்குதுன்னு சொன்னேன். அன்னைக்கு அந்த கட்டிங் மறுபடியும் அடிச்சிருந்தானா என் உசுரோட நான் இருந்திருக்க மாட்டேன்னா. திருப்பத்தூர் லைனில் வேலை பார்த்தேன்னா, அந்த லைனில் வேலை பார்த்தேன். அங்கே உள்ள கடை பக்கத்தில் உள்ள கடை தான் வாங்கிட்டு வந்தேன், பெருமுடு கடை தான். அப்போ லோடு இறக்கியிருந்தாங்க. சரி, நான் போய் வாங்கிட்டு ஒரு 5:30-6 மணி இருக்கும் போய் வாங்கிட்டு வந்தது. வாங்கிட்டு வந்து செட்டில் வச்சு ஒரு 6 இருக்கும், 6:45 இருக்கும் சாப்பிட்டேன். கட்டிங் ஊற்றி சாப்பிட்டுட்டேன். மறுபடியும் இன்னொன்று கட்டிங் ஊற்றி சாப்பிடும்போது தான் பாதி ஊற்றிட்டு பாதி வரல சரக்கு. என்ன பார்த்தா மூடிக்கிட்ட வாய்கிட்ட வந்து தலை வெளியே வர முடியாமல் உள்ளே வர முடியாமல் கடந்திருக்கு. என்ன பார்த்தா பூச்சி நடந்துக்கிட்டு நான் மறுபடியும் எனக்கு தெரியல வெளிச்சத்தில் மாப்பிள்ளாட கொடுத்து லைட் வெளிச்சத்தில் போய் பார்த்துட்டு வந்தேன். என்ன மாமா பள்ளி கிடக்கு மாமா சொன்னேன். வாந்தி எடுக்க முடியல என்னால். அப்போ திடீர்னு பக்கத்தில் அந்த சூப்பர்வைசர் இருக்காங்க கிரசரில், அவங்களை கூட்டி வர சொல்லிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி கூட்டி வர சொல்லி கூட்டி வந்து பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் இருந்துச்சு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. அங்கே போய் ஊசி போட சொன்னாங்க. போய் ஊசி போட போனால் ஊசி போட முடியாது விட்டாங்க. சார் ட்ரின்ஸ் அடிச்சிருக்கான்னு. தீட்டு ஊசி ஒன்று போடுங்க, எனக்கு முடியலை, வாந்தியை ஒமட்டுது, வயிற்று வலிக்குதுன்னு சொன்னேன். சரின்னு சொல்லி ஒரு டிடி ஊசி போட்டு விட்டாங்க. டிடி ஊசி போட்டு அங்கே கவர்மெண்ட்டில் சேர்த்து விடுன்னு சொன்னாங்க. 108 ஏற்று போயிட்டு அங்கே ஏற்று போனேன். பார்த்துக்க ஆளுன்னு சொல்லி 2 வீலரில் மாப்பிள்ளை கூட்டு வந்து ஊருக்கு கொண்டு வந்துட்டேன். அங்கே நம்ம ஊர் சத்தியமூலத்தில் அங்கே ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது. அவங்கள்ட்ட போய் நான் முடியலைன்னு சொல்லி வாந்தி வருதுன்னு சொல்லி மறுபடியும் அவங்கள்ட்ட போய் உள்ளே சொன்னேன். பார்த்துட்டு சரியாகலன்னு சொல்லி அப்போ அவங்களும் 108 வர சொல்லிட்டாங்க. 108 வர சொல்லி நான் மெடிக்கல் வந்துட்டேன். ஒரு 12 மணி இப்போ வந்துட்டேன். மெடிக்கலில் சேர்த்து விட்டாங்கன்னே. பார்த்துட்டு உள்ளே போய் ரிவ்யூ பண்ணாங்க. ஒரு மாதிரியாதுன்னு சொல்லி அப்புறம் திடீர்னு பெட்டு மாற்றி விட்டாங்கன்னே. பெட்டு மாற்றி விட்டு இடுப்பு வலி, வயிறு வலி எல்லாம் உடம்பெல்லாம் இதாகிடுச்சு எனக்கு. இப்போ கல்லீரல் கொஞ்சம் பாதிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க டெஸ்ட்டில். அது எதாலும் தெரியல, சரக்குதே ஓவர் அதில் இதில் எதாவது பாதிச்சுன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா எனக்கு வயிறு வலி ஓவர் ஆயிடுச்சு எனக்கு. அப்பயே சரக்கு அங்கேயே வாங்கி கடையில் வாங்கிட்டு வந்து ரூமில் சரக்கு சாப்பிட்டேன். ரூமில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பாதி கட்டிங் ஊற்றிட்டு ஊற்றும் போது பள்ளி எனக்கு பார்த்துருக்கேன். டைமர் ரம்மு தான் வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டது அதான் டைமர் ரம்மு தான். அதுக்குள்ளே இருந்துச்சு. அந்த கருப்பு கலருக்கு தெரியல பள்ளி கறந்ததே சுத்தமாக. கட்டிங் ஊற்றி மறுபடியும் கட்டிங் ஊற்றும் போது தெரியுது அந்த பள்ளியே. அரைப்பள்ளி தான் கிடக்குது, மீது அழுவி போயிடுச்சு. ரொம்ப அந்த வாடகையும் எனக்கு அந்த ரம்முக்கு வாடகையும் தெரியல. அது கம்மியாக கொடுத்துருக்கேன். அங்கேருந்து எஸ்ஐயே வந்திருக்காங்க. அங்கேயே திருப்பத்தூர் அந்த எஸ்ஐ உள்ளே வந்திருக்காங்க. அந்த பாட்டில் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்களும் பார்த்துட்டு போட்டாலும் போயிட்டு நமக்கு எழுதி கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க. நான் கேஸு போகிறேன்னு சொன்னாங்க. கேஸு போகிறவோட நம்ம நஷ்டம் என்ன இப்போ எவ்வளோ உடம்பு இருந்தாலும் நான் அன்றைக்கி அந்த கட்டிங்கை மறுபடியும் அடிச்சிருந்தேன்னா என் உசுரோட நான் இருந்திருக்க மாட்டேன்னா. இன்னும் என்னாச்சு ஏதாச்சும் செத்தேன்னு எனக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் போயிருக்கேன். வீட்டு ஆளுங்களுக்கும் தெரியாது. என் வீட்டுக்கு யார் என் பொண்டாட்டிக்கெல்லாம் எந்த குடும்பத்துக்கும் தெரியாமல் போயிருக்கேன் நான் எப்படி செத்தேனே. அந்த மாதிரி இப்போ தயாரிச்சிருக்காங்க. கள்ளச்சாரம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. கள்ளச்சாரம் விற்று குடிச்சதுக்கு அதுக்கு 10 லட்சம் அவ்வளோ கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இதை நான் வாங்கி சாப்பிட்ருக்கானே. இப்போ எனக்கு என்ன நஷ்டம் எடுக்க கொடுப்பாங்க, என்ன என் குடும்பத்துக்கு என்ன பாதிச்சு என்ன பதில் சொல்லுவாங்க. அதெல்லாம் என் வயசு என்ன 37 வயசு. இந்த இதில் என் 2 பிள்ளைங்க நான் விட்டு செத்துருந்தா யார் என்ன பார்க்க முடியும்? என் பேர் சத்தியலிங்கண்ணா. சத்தியமூலம் தான் நம்ம சொந்த ஊர்.